மகன் இருந்த கோலத்தை கண்டதும் அவள் நிலை குலைந்தாள். அவளது தாய் உள்ளம் பதறி துடித்தது. உடம்பு வெடவெடுத்து நடுங்கியது. கண்கள் ஆராய் கண்ணீரை பெருக்கின. அவள் நெஞ்சம் வெடித்து விடும் போல் மகனை பார்த்து அழுது கொண்டே, ஐயோ கடவுளே, என் பிள்ளையை கண்கொண்டு பார்க்க முடியவில்லையே, இதென்ன கோலம், வாடிய வயிறு, எலும்பு தெரியும் அங்கங்கள், சடை விழுந்த முடி, நீண்டு சுருண்ட நகங்கள், எதற்கு இந்த அவலக்கோலம், எதை சாதிக்கப் போகிறாய்? வேண்டாம் வேண்டாம், வைதீக குடும்பத்தில் பிறந்த உனக்கு இந்த துறவு வாழ்க்கை வேண்டாம் மகனே, என்னோடு புறப்பட்டு வந்துவிடு, நாம் நம் ஊருக்கு போய்விடும் என்று கதறி துடித்தாள். தாயும் தமையனும் தம்மை அழைத்து போக வந்திருப்பதையோ தாய் அதற்காக கதறி அழுவதையோ அறியாதவர் போல் பாலசுவாமி அப்படியே நிலை குத்திய பார்வையிலிருந்து திரும்பாதவராக எந்த ஒரு உடலசைவும் இல்லாமல் மௌனித்திருந்தார். அது கண்டு அழகம்மா சொல்லொணா வேதனையோடு குரலெடுத்து வார்த்தைகள் தழுதழுக்க, நான் இத்தனை கதறியும் கண்ணீர் விட்டு கலங்கி தவிப்பதை பார்த்தும் பாறையில் பாராமுகமாய் உட்கார்ந்திருக்கிறாயே, பேசுடா மகனே, பேசு, மௌனத்தை கலைத்து விடு மகனே, என்னோடு வந்துவிடு, இந்த ஊரின் தெருக்களில் பிச்சை எடுத்து சாப்பிட்டாயாமே, ஒவ்வொரு வீட்டின் வாசலிலும் போய் நின்று கைகளை தட்டினாயாமே, யாராவது சாதம் கொண்டு வந்து கொடுத்தால் இருகரம் ஏந்தி வாங்கி தெருவில் நின்ற வண்ணமே சாப்பிட்டுவிட்டு சாப்பிட்ட கைகளை அப்படியே தலையில் துடைத்து கொண்டாயாமே, இதையெல்லாம் கேட்க கேட்க உன்னை இந்த கோலத்தில் பார்க்க பார்க்க பெற்ற மனம் பதறுதடா. வேண்டாம் வேண்டாம், இந்த பிட்சாடன வாழ்க்கை உனக்கு வேண்டாம், உன்னை பெற்ற தாய் சொல்வதை கேள், வந்துவிடு, போய்விடுவோம் என்று கதறி துவண்டாள்.